வெல்கம் டு 100 days of learning Python. இந்த வீடியோவில் நீங்கள் பைத்தான் லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ரோட் மேப் வந்து பார்க்க போகிறீங்க. அதுவும் 100 daysக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ எதை ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ நான் பேசிக் ஸ்டார்ட் டே 1லேருந்து 100 day வரைக்கும் நான் வந்து ஒரு கம்ப்ளீட் டாக்குமெண்ட் வந்து கீழே வந்து கொடுக்குறேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி என்னை பற்றி கேட்டிங்கன்னா ஐ எம் a CS ஸ்டூடெண்ட் அண்ட் பைத்தான் ஓரளவு லைக் ஒரு இன்டர்மீடியட் அளவுக்கு தெரியும்னு வச்சுக்கலாம். அண்ட் நான் வந்து இன்னமும் வந்து பைத்தானை லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் வந்து DSA இன் பைத்தான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து நியர்லி ஒரு 8 month பக்கத்தில் ஒவ்வொரு சேனலாக ஒவ்வொரு இதாச்சும் ஷிஃப்ட் பண்ணி நான் பாட்டுக்கு வந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு ஒரு கரெக்டான ஒரு கன்க்ளூஷனும் வந்து கிடைக்கல. ஸோ அது மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப் வந்து தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யூடியூப் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து எரர் மேக்ஸ் கிளவர் அப்படிங்கிற தமிழில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பார். நியர்லி 8 hours இருக்கும். ஸோ அதை கூட நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ கோட் கேம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லேயே வந்து அதுவும் வந்து நியர்லி ஒரு 10 hour பக்கத்தில் இருக்கும். பைத்தான் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் கூட நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று லேர்ன் பண்ணணும்னா அதை மட்டும் லேர்ன் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொன்று வந்து டெக் வித் டீம் அப்படின்னு இருக்கும். ஸோ அவரும் வந்து பைத்தானில் வந்து நல்லா சொல்லியிருப்பார். ஸோ எனக்கு தெரிஞ்சது இந்த 3. ஸோ இந்த 3 சேனலை நீங்கள் ஏதாச்சும் ஒன்றை மட்டும் சூஸ் பண்ணி அதை மட்டும் கண்டினியூஸாக வந்து லேர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ சாரி ஃபார் இன்டரப்டிங். ஆக்சுவலி நான் வந்து 4th இன்னொரு சேனல் இருக்குது, ஜென்னி லெக்சரர். இவங்களை மறந்துட்டேன் நான். இவங்கள்ட்ட தான் நான் ஃபஸ்ட்டு நான் வந்து யூடியூப்பில் வந்து லேர்ன் பண்ணேன். டேட்டாஸ், சின்டெக்ஸ், அந்த பேசிக்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து லேர்ன் பண்ணேன். ஸோ இதை எப்படி நான் மறந்தேன்னு தெரில. இப்போ வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த டைமில் தான் வந்து இது ஞாபகம் வந்துச்சு. நான் எப்படி மறந்தேனே தெரில. ஸோ 4th இந்த ஒரு சேனலே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மூலயமா நீங்கள் ஒரு 80% முடிச்சிருவீங்க. சரிப்பா, இதெல்லாம் நான் வந்து வீடியோ பார்த்து தான் லேர்ன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் இல்லை. நீங்கள் வந்து லைக் அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது, மிமோ அப்படிங்கிற அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனையும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு வந்து லைக் கேம்ஸ் மாதிரி இருக்கும். நானும் அது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன். அதில் வந்து லெவல் பை லெவலாக இருக்கும். நீங்கள் முடிக்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போயிட்டே இருப்பீங்க. நானும் அது வந்து ஒரு கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணேன். லைக் வந்து நான் வந்து இந்த யூடியூப் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சதை வச்சு நான் வந்து அந்த கேம் வந்து விளாண்டேன். ஸோ நீங்கள் எல்லாமே இப்போ லேர்ன் பண்ணிட்டாலும் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் தேவை. ஸோ நீங்கள் வந்து லீட் கோட் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். அதே சமயம் கீக் ஃபார் கீக்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்லேயே நீங்கள் போய்ட்டு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வந்து பார்க்கலாம். அண்ட் ஓகே, நான் இன்டர்வியூக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன், எனக்கு சீட் ஷீட் வேணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் வித் மார்ஷோட சீட் ஷீட் இருக்குது. ஸோ அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ 100 daysல நீங்கள் லேர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர்லாம் வந்து 30 daysல அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. டிபெண்டிங் ஆன் யூ தான், உங்களை பொறுத்து தான் நீங்கள் வந்து அதுக்கு வந்து சூஸ் பண்ணுவீங்க. நான் வந்து நியர்லி 1 dayக்கு வந்து 2 hours தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்படிங்கிற இதில் எனக்கு வந்து 100 days ஆகணும். உங்களுக்கு வந்து 100 days ஆகணும். இல்லை நான் வந்து சும்மா தான் இருக்கேன் மீன்ஸ் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சீக்கிரமாகவே கூட லேர்ன் பண்ணலாம். இல்லை நான் 2 hours கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னா உங்களுக்கு அதிக நாளும் எடுக்கும். ஸோ டிபெண்டிங் ஆன் யூ தான். ஸோ உங்களை பொறுத்து தான் வந்து மாறும். ஸோ இந்த 100 daysங்கிறது நீங்கள் கரெக்டாக ஒரு நாளைக்கு 2 hours ஸ்பெண்ட் பண்ணாலே உங்களால் வந்து ஒரு 0லேருந்து ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கு வந்து போக முடியும். ஸோ என்னை பொறுத்த வரையும் சரி ஓகே இது எதுவுமே எனக்கு வேணாம் ப்ரோ அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து காஸ்ட்டு தான். ஊடமியில் 100 days of code அப்படின்னு ஒரு கோர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இவங்க வந்து டாக்டர் ஏஞ்சலா யூ அப்படிங்கிறவங்க வந்து அதை வந்து டீச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து கரெக்டாக எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்புக்காக 100 daysக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து பை பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி அதில் இருக்க மாதிரி டெய்லி நீங்கள் வந்து 1 dayக்கு அதுவும் நியர்லி 2 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 3000 வரும். ஸோ நீங்கள் வந்து லைக் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில டைம் எப்பயாச்சும் வந்து ஆஃபர் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அந்த டைமில் 500க்கே வந்து கிடைக்கும். ஸோ அது மூலமா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணலாம். இல்லை நான் ஃப்ரீயாகவே லேர்ன் பண்ணுறதுனா இப்போ நான் சொன்னது எல்லாமே பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் அதில் இருக்கிறது மட்டும்தான் லேர்ன் பண்ணுவீங்க. ஃப்ரீயாக வந்து யூடியூப்பில் அந்த மாதிரி இருக்கிறது லேர்ன் பண்ணிங்கன்னா நீங்கள் இது மூலமா உங்களுக்கு நிறைய வந்து அவுட்ஸ்டாண்டிங் அதையும் தாண்டி உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நீங்கள் முன்னாடியிலேருந்தே பைத்தான் லேர்ன் பண்ண நினச்சிட்டு இருந்தீங்கன்னா திஸ் இஸ் த ரைட் டைம். இப்போவே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஜாவாவுக்கான ரோட் மேப் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் மீ ஃபார் மோர் கண்டென்ட் லைக் திஸ். பீஸ். 100 daysல நான் வந்து லேர்ன் பண்ண என்ன வா ஸோ 100 daysல நான் லேர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ எனக்கு ஒரு சிரிப்பு வருது. ஸோ நீங்கள் அது மூலயமா நீங்கள் லேர்ன் பண்ணி நீங்கள் அக்கா